சட்டப்பேரவைக்குள் தாக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கிழிந்த சட்டையுடன் சென்று ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் புகார் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இருந்து கிழிந்த சட்டையுடன் காரில் ஏறி வெளியே வந்ததும் பேரவைக்கு வெளியே உள்ள சாலையில் காரில் இருந்து திடீரென இறங்கிய ஸ்டாலின் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்படக்காரர்களை கையசைத்து கூப்பிட்டார். கிழிந்த சட்டையை காட்டி தனது நிலையை பாருங்கள் என்று சைகை காட்டி தெரிவித்தார். அதன் பிறகு அங்கிருந்து நேராக ஆளுநர் மாளிகைக்கு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் சென்றனர். ஆளுநரை சந்திக்க திமுக எம்எல்ஏக்கள் எல்லோருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதால் நுழைவு வாயில் முன்பாக அமர்ந்து திமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். தமிழக அரசு நடவடிக்கையை கண்டித்து முழக்கங்களையும் எழுப்பினர். இதற்கிடையே ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் ஆளுநரை சந்தித்து முறையிட்டனர். சட்டப்பேரவையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் குறித்தும் தான் தாக்கப்பட்டது குறித்தும் ஆளுநரிடம் மு.க.ஸ்டாலின் எடுத்துக் கூறினார்.